ஸ்டாலின் அவர்களை குறிப்பிட்டு, சிஎம் சார் ஊனா வீட்டு நெய்யில உங்களுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க அப்படின்னாரு. இப்ப யாரு வீட்டு நெய் எடுத்து விஷ்ணு ரெட்டிங்கிற தன்னுடைய நீண்ட கால நண்பருக்கு ஆலோசகர் பதவி எப்படி கொடுத்தாரு? எதுக்காக மறைக்கணும்? இப்ப அவங்க உட்காந்து அந்த வீடியோல நான் தெளிவா பாருங்க, மைனர் நான் பேசியிருக்காரு. அதுல கருப்பு கலர் தொப்பிய வச்சு அந்த தோழி வந்து அவர் முட்டிக்கிட்ட வச்சு மறைச்சிருப்பாங்க. எதுக்காக மறைக்கணும்? உங்க கூட்டணி கட்சி தான், உங்க கூட அமைச்சரவை ஷேர் பண்ணிருக்கிற கட்சி தான். நீங்களும் ராகுல் காந்தி ரொம்ப நெருக்கமானவர். அவருடைய எம்எல்ஏ ஒருத்தர் இப்படி ஒரு கிளைமை தெலுங்கானால வச்சிருக்கிறார். நீங்க தூய சக்தி தானே, எல்லாத்தையும் ஆதாரபூர்வமா நீங்க தான் சொல்லுவீங்களே. வர சொல்லுங்க, உங்க அமைச்சரவையில் இருக்க எல்லாருக்கும் 90 நாளைக்கு ஒரு தடவை ஓப்பன் ட்ரக் டெஸ்ட் எடுத்து அதோட ரிப்போர்ட்டை வந்து பொதுவில் வெளியிடுவதற்கு தயாரா இருக்குதா தாவேக அரசு? அதை செய்வாங்களா? அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க அரசு விமர்சகர் ஊடகவியலாளர் திரு பாட்டர் அவர்கள். வணக்கம் தொடர். வணக்கம். ஒரு 2-3 நாட்களாகவே பாத்தீங்கன்னா அமைச்சர் சரத் செய்த விஷயம்ங்கிறது இன்னைக்கு குறிப்பாக தமிழ்நாடு முழுக்க அது ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக வந்து விமர்சிக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. மாத்திரை வந்து ஒருபோதும் அப்படி நொறுக்க முடியாதுங்கிறதை நெட்டிசன்கள் வைத்து செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவர் வந்து அவருக்கு கூட வந்து மனைவி இல்லைங்கிற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க? முதல்ல வந்து அறக்கழகத்தையும் தவமையும் நான் அதை கண்டிச்சுதான் அதை நான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஒரு அமைச்சர் அவர் வந்து வெறும் சரத்துன்னு சொல்றீங்க, எப்படி நீங்க அப்படி சொல்லலாம்? அவர் யாரு? அவர் எப்படி அட்ரஸ் பண்ணணும்? நீங்க அவர் வந்து கில்லி சரத் தவறு தோழர். அவர் வந்து கில்லி சரத். அவர் வந்து இன்னைக்கு அமைச்சர், அவ்வளவுதான். அந்த அமைச்சர் வந்து பதவி வந்து வரும் போகும், அது நிலையல்ல. கில்லிங்கிற அந்த பட்டம் தான் வந்து அவருக்கு. அவர் மக்கள் அப்படிதான் அறியுறாங்க. அப்போ கில்லி சரத்து நீங்க சொல்லணும், முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அவர் வந்து இந்த ட்ரால் மெட்டீரியல் ஆக்கப்பட்டிருக்குது, ட்ரால் மெட்டீரியல் அப்படிங்கிறீங்க, அதுவும் தவறு. அவர் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மீது இருக்கிற பாசத்துல, அக்கறையின் அடிப்படையில அவர் எப்படி வந்து குழந்தைகளை வளர்க்கணும், எப்படி குழந்தைகளுக்கு மாத்திரை கொடுக்கணும்னு ஒரு விஷயத்த ஒரு பாடமா எடுத்திருக்கிறாரு. நீங்க அதை வந்து எப்படி நீங்க இப்படி வந்து ஒரு ட்ரால் மெட்டீரியல் அளவுக்கு சொல்வது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது ரொம்ப தவறு தோழர். அப்படிலாம் சொல்லக்கூடாது. இல்ல, அப்படி நீங்க அட்ரஸே பண்ணக்கூடாதுங்கிறத, அதுவே மிகப்பெரிய வந்து தேச துரோகமா வந்து கன்சிடர் செய்யப்படும். முதல்ல வந்து அவரு இது வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல போட்டிருக்காரு. மாத்திரையெல்லாம் நுணுக்கிறதா அவர் சொல்றாரு. மாத்திரையை நுணுக்கிற விஷயம் தானே, அது எது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல போடணும்? இன்ஸ்டாகிராம்ல அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு, நீங்க ஸ்டோரி போடலாம். அந்த ஸ்டோரிய குறிப்பிட்ட இந்த மக்களுக்கு மட்டும் காட்டுங்க, இந்த நண்பர்கள் மட்டும் காட்டுங்கன்னு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டை நீங்க உருவாக்க முடியும். அதையே நீங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல போட்டீங்க. ஒண்ணு. ரெண்டாவது கேள்வி, அந்த ஸ்டோரியில மேல வந்து தக் லைஃப் மொமெண்ட் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்ப எனக்கு உடம்பு சரியாம போகும், நான் மாத்திரை போடுவேன், அதுல ஒன்றும் தக் லைஃப் இல்ல, அதுல தக் லைஃப் மொமெண்ட் ஒண்ணும் இல்ல, அது உங்களுக்கும் நடக்கும், நீங்களும் மாத்திரை போட்டிருப்பீங்க. பேராசிட்டமால் சொல்றேன். அப்படி பொதுவா மக்கள் எல்லாரும் வந்து பேராசிட்டமால, கால் பாலா, ஆக்ஷன் 500 போடுறதுதான். அதுல ஒன்றும் தக் லைஃப் இல்லையே. தக் லைஃப்ங்கிறது என்ன? இவங்களால செய்ய முடியாது, வெகுஜனத்தால செய்ய முடியாத நான் ஒண்ணு செய்யறேன் பாரு அப்படிங்கறதான் தக் லைஃப். அப்ப தக் லைஃப் மொமெண்ட் அப்படின்னு போடுறதுக்கு என்ன தேவை இருக்குது? அப்ப இதுல இருந்துதான் ஆரம்பிக்குது. ஒருவேளை இது வந்து வேற மாத்திரையா இருக்குமோ, அல்லது வேற பவுடராக இருக்குமோ அப்படிங்கிற கேள்வி, ஒரு சந்தேகம் அங்க இருந்து ஆரம்பிக்குது. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் வந்து அதுக்கு அவங்க சொல்ற சாக்கு போக்கு. 1.5 வயது அந்த குழந்தைக்கு இருக்கும் சம்பவம் நடந்த பொழுது அப்படின்னு அவங்க ஒரு கிளைம் சொல்றாங்க. அதுலயும் பலர், கில்லி சரத் அமைச்சர் அவர்களை தெரிந்த பலர் வந்து அவருக்கு திருமணமான ஆண்டையும் அந்த ஐபிஎல் மேட்ச் நடந்த ஆண்டையும் குழந்தை பிறந்த ஆண்டையும் ஒப்பிட்டு ஒரு கணக்கு சொல்றாங்க. அதுவே இல்லாஜிக்கலா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அந்த வீடியோல நான் என் குடும்பத்தோடையும் மனைவியோடையும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடையும் போனேன்னு சொல்றாரு. அது நண்பர்கள் அப்படின்னு சிலர் தெரியுறாங்க. அவங்களோட மனைவி அந்த ஃப்ரேம்ல இல்லவே இல்லையே. அந்த ஃப்ரேம்ல வேற ஒரு பெண் இருக்கிறாங்க. அவங்க தோழியா இருக்கலாம், நண்பரா இருக்கலாம், அது வேற. ஆனா அது வந்து அவங்க மனைவி கிடையாது. ஓகேங்களா? அப்ப அவங்க மனைவி எங்க? நான் மனைவியோடையும் குழந்தையோடையும் போனேன், அதனால அவங்களுக்கான மாத்திரையை தான் நுனி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த ஃப்ரேம்ல வந்து அவங்க மனைவி இல்லையே.
சரி ஒருவேளை இப்படி சொல்லலாம், அந்த வீடியோ எடுத்ததே அவங்க மனைவி தான் அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்லலாம். அந்த வீடியோ எடுத்தது அவங்க மனைவியா இருக்கிற பட்சத்துல குழந்தை எங்க? மாத்திரை ஒரு குழந்தைக்கு நுணுக்குறீங்க இல்லையா, அந்த குழந்தை எங்க? குழந்தை ஃப்ரேம்ல எங்கேயுமே இல்ல. சரி குழந்தைய வந்து வேற ஒருத்தவங்க வந்து கொண்டு போயிருக்கலாம், அதனால குழந்தை வந்து நான் வந்து காட்டல அப்படின்னு அவங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்லலாம். அப்ப அவர் சொல்ற ஒரு கதையில எவ்வளவு லூப் ஹோல்ஸ் இருக்குது பாருங்க. மனைவி அந்த வீடியோல இல்ல, குழந்தை அந்த வீடியோல இல்ல. இன்னொரு இல்லைங்க, குழந்தைய நாங்க வேற எங்கேயாவது எடுத்துட்டு போயிருந்தோங்க, குழந்தை அழுதுச்சு, அதனால வந்து சும்மா போக்கு கட்டுறதுக்காக எங்க அம்மா வந்திருந்தாங்க, எங்க பாட்டி இருந்தாங்க, அவங்க வந்து வேற இடத்துக்கு தூக்கிட்டு போயிருந்தாங்க அப்படின்னு ஒரு லாஜிக் அவங்க சொல்லுவார்களானால், ஐபிஎல் மேட்ச் நடக்கிற இடம் வந்து எவ்வளவு கிரௌடடா இருக்கும், எவ்வளவு சத்தமா இருக்கும், எவ்வளவு நாய்ஸா இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஒரு 1.5 வயசு குழந்தைய வந்து அவ்வளவு நாய்ஸான இடத்துக்கு எடுத்துட்டு போகிற அளவுக்கு தான் உங்களுக்கு குழந்தையின் மீது அக்கறை இருக்கா? அது உடம்பு சரியில்லாத குழந்தைய. இப்ப நமக்கு குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனாலதான் அந்த மாத்திரை நுணுக்குறேன்னு அவர் சொல்றாரு. அவ்வளவு உடம்பு சரியில்லாத குழந்தைய யாராவது மேட்ச் பார்க்க தூக்கிட்டு போவாங்களா? ஏன் மேட்ச் இன்னைக்கு போனா நாளைக்கு பார்க்கலாம். குழந்தைதான் முக்கியம். குழந்தைதான் போன இடத்துல குழந்தைக்கு உடம்பு இல்லாம போயிருக்கலாம். போன இடத்துல உடம்பு, அப்ப போற வழியிலேயே மாத்திரையை கலெக்ட் பண்ணிட்டு போனீங்களா? புரியலையே அது. அதான் நிறைய இடத்துல கிடைக்கும், ஒரு 50 ரூபா கொடுத்தா இருந்தாங்க அப்படின்னு இப்படி பாக்கெட்ல கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவதா? புரியலையே அது. அப்ப இது எதுவுமே லாஜிக் இல்லாம இருக்குது சார். தக் லைஃப் மட்டும் ஏன் போடணும், அதை ஏன் க்ளோஸ் டு ஃப்ரெண்ட்ஸ்ல போடணும்? அப்ப இது எதுக்குமே விடை கிடைக்கல. அப்ப இவ்வளவு சந்தேகங்கள் வரும்பொழுதுதான் அவர் வந்து ஒரு தற்காப்புக்காக, ஒரு டிஃபென்ஸுக்காக குழந்தையையும் மனைவியும் அவர் வந்து முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. இவர் சந்தேகம் தான், அது கண்டிப்பா அந்த மாத்திரை தான் வந்து யாரும் சொல்லல. இல்ல அது குழந்தைக்குதான் அப்படிங்கும் பொழுது இப்போ பிரச்சனை பெருசாகும் பொழுது குழந்தைகள் நல மருத்துவர்கள் பலரும் வந்து பொது வெளியில சோசியல் மீடியால அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. நீங்களும் பார்த்திருக்கீங்க, மக்களும் பார்த்திருக்க கூடும். 1.5 வயசு குழந்தைக்கு பெரும்பாலும் 2-2.5 வரைக்குமே வந்து மாத்திரைகள் பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, அன்லஸ் அன்டில் அது வந்து ஏதாவது ரொம்ப பிரச்சனைக்குரிய ஃபேக்டரா இருக்கும். அது 1% 0.5 தான். பெரும்பாலும் 99.9 விழுக்காடு கொடுக்க மாட்டோம்ங்கிறது தான் பல குழந்தைகள் நல மருத்துவர்கள் வெளியிடுற கருத்தா இருக்குது. அப்படி இருக்கும்போது இவரு குழந்தைக்கு மட்டும் அவ்வளவு சிவியரான ஏதாவது ப்ராப்ளமா? அப்படின்னா அதை எடுத்து ஒரு டாக்குமெண்டா சொல்லலாம்ல. இங்க பாருங்க, குழந்தைக்கு இப்படியான ஒரு பிரச்சனை இருக்குது, 1.5 வயசுல கொடுக்க மாட்டாங்கிறது எனக்கும் தெரியும், ஆனா குழந்தைக்கு இவ்வளவு சிவியரான ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்காக தான் நாங்க மருந்து கொடுத்தோம், அதனாலதான் அந்த மாத்திரை வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஏதாவது ஒண்ணு ஒரு டாக்குமெண்ட் போடலாம்ல. குழந்தைக்கு அப்படி ஒரு தீவிர பிரச்சனை இருந்ததுன்னா அதை டயக்னைஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு லேபுக்கு போயிருப்பாங்க, அந்த லேப் ரிப்போர்ட்ஸ் இருக்கும், டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது இருக்கும்ல. அந்த மாதிரி எதுவுமே அவங்க காட்டல. ரெண்டாவது, அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் வந்து நிப்பாட்டி வச்சுட்டு நாங்கெல்லாம் தான் அன்னைக்கு ரோட இருந்தோம், அன்னைக்கு வந்து நடந்தது இப்படியான ஒரு விளையாட்டுத்தனமாக நடந்த ஒரு விஷயம்தான், அதைதான் ஒரு ஷேர் பண்ணியிருந்தாரு, அதுல வந்து போதைப் பொருள் சம்பந்தமான எதுவும் இல்லை அப்படின்னு எந்த விளக்கமும் கொடுக்கல. அப்ப இதுல இவ்வளவு லூப் ஹோல்ஸ் இருக்கு. இத வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு வரும் பொழுது, இல்லைங்க நான் சும்மா விளையாண்டேன், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு வராங்கன்னு சொல்லி கூட அவர் கடந்திருக்கலாம். ஆனா இத வந்து எமோஷனலா கொண்டு போய் நிறுத்தினேன், இத வந்து மக்கள் மத்தியில கொண்டு போயிட்டு இது எமோஷனலா நிப்பாட்டிட்டா மக்கள் அதை கேரி பண்ணிப்பாங்கிற ஒரு டோன்ல குழந்தையையும் மனைவியை கொண்டு வந்து அவர் நிப்பாட்டி ஒரு மிக மாண்பு இல்லாத ஒரு அரசியல் வேலையை செய்ய போய் தான் இப்ப அவர் வந்து மாட்டிட்டு முழிக்கிறாரு. இது முழுக்க முழுக்க வந்து அரசியல் சட்டம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல, இல்லைங்க அவர் வந்து அன்னைக்கு அப்படிலாம் பண்ணல, எங்க அமைச்சரவை ரொம்ப சுத்தமான அமைச்சரவை, நாங்க வந்து தூய சக்தி அமைச்சரவை, எங்க அமைச்சரவை இருக்க யாருக்குமே அந்த மாதிரியான பழக்க வழக்கமே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்வார்களானால் வேணா இப்படி பண்ணலாம். அவங்களுடைய அமைச்சரவையில இப்ப அங்கம் வகிக்கிற, அதையும் தாண்டி கூட்டணியில் இருக்கிற, அவங்க கூட கூட்டணியில போஸ்ட் அலையன்ஸ்ல சேர்ந்த ஒரே கட்சி வந்து காங்கிரஸ் தான். அந்த காங்கிரஸ் தெலுங்கானாலன்னு நினைக்கிறேன், அவருடைய காங்கிரஸினுடைய எம்எல்ஏ ஒருத்தர் ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாரு, 90 நாட்களுக்கு ஒரு முறை எம்எல்ஏக்களுக்கு ட்ரக்ஸ் எடுத்திருக்கிறாங்களாங்கிற ஸ்கிரீனிங் பண்ணணும். அதே போல தெலுங்கானால இருக்கிற எல்லா நடிகர்களுக்கும் 90 நாட்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரியான ட்ரக் ஸ்கிரீனிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை அவர் வச்சிருந்தாரு. உங்க கூட்டணி கட்சி தான், உங்க கூட அமைச்சரவை ஷேர் பண்ணியிருக்கிற கட்சி தான், நீங்களும் ராகுல் காந்தி ரொம்ப நெருக்கமான நபர்,
அவருடைய எம்எல்ஏ ஒருத்தர் இப்படி ஒரு கிளைமை தெலுங்கானால வச்சிருக்கிறார். நீங்க தூய சக்தி தானே, எல்லாத்தையும் ஆதாரபூர்வமா நீங்க தான் சொல்லுவீங்களே. வர சொல்லுங்க உங்க அமைச்சரவையில் இருக்க எல்லாருக்கும் 90 நாளைக்கு ஒரு தடவை ஓப்பன் ட்ரக் டெஸ்ட் எடுத்து அதோட ரிப்போர்ட்டை வந்து பொதுவில் வெளியிடுவதற்கு தயாரா இருக்குதா தாவேக அரசு? அதை செய்வாங்களா? இல்ல தமிழ்நாடு இருக்கிற மொத்த அமைச்சருக்கு மொத்த எம்எல்ஏக்களுமே கூட செய்யுங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து கட்சி எம்எல்ஏக்களும் 90 நாளைக்கு ஒரு முறை இந்த ட்ரக் ஸ்கிரீனிங் வந்து ஈடுபடுத்திக்கணும். அதோடைய டாக்குமெண்ட் வந்து தமிழ்நாடு அரசு தாவேகோட அரசு பொதுவெளியில் மக்கள் பார்வைக்கு விடும் அப்படின்னா அறிவிப்பாங்களா? ஒரு நிமிஷம் அதாவது செய்வாங்களா? தூய அரசுனா அதையாவது செய்ய சொல்லுங்க. இல்ல நான் மாத்திரதான் நுணுக்குனேன், நான் நீங்க நம்பிதான் ஆகணும் அப்படின்னு சொன்னா ஒரு பிரஸ் மீட்டை வைங்க. யாரோ ஒருத்தர் சோசியல் மீடியால கேட்டிருந்தாங்க, ஒரு பிரஸ் மீட் வைங்க, அதே மாதிரியே நாங்க கொடுக்குறோம். இதே போல போன் மேல இப்படி வச்சு கிரெடிட் கார்டை வச்சு நுணுக்கி எங்களுக்கு வந்து பொடி பண்ணி காட்டுங்க. ஒரு குழந்தைக்கு அவ்வளவு தீவிரமா வந்து உடம்பு சரியாம போயிருக்குது அப்படின்னு சொன்னா போன் வந்து எவ்வளவு, போனோட ஸ்கிரீன் எவ்வளவு அழுக்கானதா இருக்கும். காதல் வச்சு பேசுவோம், வேர்வைப்படும், பாக்கெட்ல வைப்போம், இப்படி ஒர்க் பண்ணும்போது டேபிள் இப்படி ஓப்பனா வைப்போம், வண்டி நம்ம வண்டி ஓட்டிட்டே இருக்கிறோம். இல்ல அதையும் தாண்டி அந்த 500 ரூபாய் தாள், அந்த காந்தி ஓட்டத்தாளை வந்து அப்படியே லாபகமா வைக்கிறதுக்கான காரணமும் புரியலையே. அதுக்கான காரணம் என்ன? குழந்தைக்கு எப்படி சுருட்டி மூக்குல வச்சு மோந்து பாரு அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல நான் 500 ரூபாய் தாளை வச்சு நான் விளையாட்டு காட்டி குழந்தைக்கு மாத்திரையை வந்து ஊட்டுவேன்னு சொல்ல போறீங்களா? நீங்க ஒண்ணு நான் வந்து இப்படி செய்வேன்னு சொன்னா அது மாத்திரை கொடுக்குற முறை கிடையாது. இல்லைங்க நான் 500 ரூபாய் தாளை வச்சுதான் என் பிள்ளைக்கு விளையாட்டு காட்டுவேன்னா நீங்க எளிய பிள்ளை கிடையாது. ரெண்டுல எதுன்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க வைக்கிற கிளைம் என்னன்னா நாங்க எளிய பின்னணியில இருந்து வந்திருக்கோம், நாங்க ரொம்ப ஏழையானவங்க, எங்க வீட்டுல எனக்கு 500 ரூபாய் தாள் கட்டி எல்லாம் சோறு ஊட்டுனது கிடையாது. எங்க வீட்டுல கிளிகள் போய் கேட்டாலே போட்டு வெளுப்பாங்க, அப்படியான நிலைமையில வந்திருக்கோம். தெரியல, ஒருவேளை நீங்க எதுவும் உங்களுக்கு ஏதாவது 50 ரூபாய் தாளை கட்டி சோறு கீர் ஊட்டிருக்காங்களா வீட்டுல? 50 பைசா வாங்குறதே அடி வாங்கிட்டாங்க, வாங்கிட்டு போவோம், எங்க பாடாப்படுத்துறீங்க? சோ அப்படிதான் இருக்குது. நம்ம வீட்டுல எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு யாரும் வந்து ரூபாத்தாளை காட்டி போக்கு காட்டி எல்லாம் நம்ம சோறு ஊட்டினது கிடையாது, அப்படி ஒரு வழக்கம் கிடையாது. ஒருவேளை அப்படி பண்றாங்கன்னா அவ்வளவு பணம் படைச்சவர் மாண்புமிகு அமைச்சர் கில்லி சரத்தில் நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஒண்ணு இது இல்லைன்னா அது. இன்னொரு விஷயம், அந்த வீடியோல குறிப்பா இத பலரும் நோட்டீஸ் பண்ண மறந்துட்டாங்க. நம்ம யூடியூப் டெஸ்ட்ல இதை டீகோட் பண்ணி ஒரு முழு வீடியோ ஒண்ணு வந்து போட்டிருக்கிறோம். மைனர் பேசியிருக்காரு. அதுல கருப்பு கலர் தொப்பிய வச்சு அந்த தோழி வந்து அவர் முட்டிக்கிட்ட வச்சு மறைச்சிருப்பாங்க. எதுக்காக மறைக்கணும்? எதுக்காக மறைக்கணும்? இப்ப அவங்க உட்காந்து அந்த வீடியோல நான் தெளிவா பாருங்க, அவங்க உட்காந்து பார்க்கக்கூடிய அந்த கேலரி போர்ஷன் வந்து நார்மலா எல்லா ஆடியன்ஸும் உட்காந்து பாக்குற இடம் கிடையாது. அது ஏதோ வந்து ஒரு செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட் அந்த மாதிரி அதுல சில செக்ரிகேஷன் வச்சிருப்பாங்க இல்லையா, விஐபி பாக்ஸ், ஏசி ரூம்ஸ், அந்த மாதிரி ஒரு போர்ஷன் உட்காந்து பாக்குறாங்க. சோ அப்ப வந்து அங்க பெருசா ஓப்பனர் வந்து அடிச்சு மாத்திரை எல்லாம் பறந்துருங்க அப்படின்னு கதை சொல்றதுக்கான இடமே ஸ்பேஸே கிடையாது. அது வந்து ஒரு க்ளோஸ் ஏரியா, அப்ப பறக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்ப அந்த கருப்பு கலர் தொப்பி வச்சு மறைப்பதற்கான காரணம் என்ன? அது வெளில தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அதை தாண்டி வேற என்ன ரீசன் இருக்கு பொழுது? அப்ப இவங்க சொல்ற காரணமும் சந்தேகமா தான் இருக்கு, அதுக்கு அவங்க வந்து அந்த வீடியோல செஞ்சிருக்க விஷயமும் சந்தேகமா தான் இருக்குது. அப்படி இல்லைங்க நாங்க ரொம்ப தூயவர் அப்படின்னு சொன்னா நீங்க உங்க கூட்டணி கட்சி எம்எல்ஏ சொல்றது மாதிரிதானே ஏதோ ஒரு ட்ரக் ஸ்கிரீனிங் எடுத்து நீங்க பொதுவில் செய்வதற்கு தயாராகுங்க. நான் கேட்க வந்து அதே அடிப்படையான கேள்விதான். போன் ரொம்ப அழுக்கான இது. அதை தாண்டி வந்து நீங்க ஒண்ணும் இல்லை, இணையத்துல அடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், பப்ளிக் டாய்லெட்டை விட மிகவும் கிருமிகள் பரவுற இடம், கிருமிகள் அதிகமா உழவுற இடம் அப்படின்னு சொல்லி ஏடிஎம் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை அப்படிங்கறதெல்லாம் வந்து ஆராய்ச்சி உட்பட்டது, விவாதத்துக்கு உட்பட்டது. ஆனா ஒரு டாக் இருக்கு. அப்ப அதுல பயன்படுத்துற ஏடிஎம் கார்டு எவ்வளவு அழுக்கானதா இருக்கும், அதுல எவ்வளவு நோய் தொற்று பரவுவதற்கான சாத்தியம் இருக்கும், அதை பயன்படுத்தி வந்து குழந்தைக்கு மாத்திரை வந்து நுணுக்குவீங்களா? புரியல. இப்ப எங்க வீட்லயே வந்து அக்கா பசங்க இது பசங்க எல்லாம் குழந்தைங்க இருக்கிறாங்க. நாங்க யாரும் வந்து சங்கில இடிச்சுதான் எங்க வீட்டுல எல்லாம் மாத்திரை கொடுப்பாங்களே தவிர ஏடிஎம் கார்டு எடுத்துக்குவாங்க இடிப்போம்ல, இடிக்க மாட்டாங்க. யாரு அந்த மாதிரி எல்லாம் பண்றதுங்கிறது தெரியல. ரெண்டாவது பலர் வந்து இந்த மாதிரி மருந்துகளை அந்த ஃபீல்டுல இருக்கக்கூடிய பார்மா ஃபீல்டுல இருக்கக்கூடிய பலரும் சொல்றாங்க, இது அவர் வந்து அந்த செக்ரிகேட் பண்ற இது இருக்குல்ல, மாத்திரையே நீங்க ஏடிஎம் கார்டுல நுணுக்கிறதுக்கு வேற வசதி இல்லைங்க, நீங்க ஏடிஎம் கார்டுல தான் அந்த மொமெண்ட்ல நீங்க நுணுக்கி ஆகணும்னு நான் நுணுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு காரணம் சொன்னாலும் கூட அது வந்து அவர் ஒரு மாதிரி கோடு போட்டு பிரிக்கிறாரு.
இதெல்லாம் லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸ் படங்கள்லதான் வில்லன்கள் வந்து செய்வாங்க. நம்ம அர்ஜுன் தாஸ் வந்து அர்ஜுன் தாஸ் செய்வாரு. நம்ம லியோ படத்துல இதே முதலமைச்சர் நடிச்ச அந்த லியோ படத்துல வில்லன்கள் கூட்டம் தான் அதெல்லாம் அப்படி கொட்டி பானட்ல கார் பானட்ல கொட்டி இப்படி எல்லாம் பிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மாத்திரையே நீங்க அப்படி பிரிக்கிறீங்க? அப்பதான் வந்து ஃபார்மால இருக்க பலருக்கும் அந்த கேள்வி வருது. இது பிரிக்கிற முறையே வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கு. அது மாத்திரையை பிரிக்கிற மாதிரி தெரியலையே. ஒருவேளை மாத்திரைனா அது வேற என்ன மாத்திரை அப்படிங்கறதெல்லாம் கேள்வி அதுக்கப்புறம் தான் வருது. அப்ப இது முழுக்க முழுக்க அவங்க சொல்ற இது வந்து ஒண்ணு வழக்கமான இவங்களோட உருட்டு செலவுகள் இருக்கு. இது ஏஐ, அது வந்து அமைச்சரே இல்ல, அமைச்சர் மாதிரி வேற ஏதோ வேஷம் கட்டிட்டாங்க, இல்ல இது திமுக சதி அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம். யூஸ்வலா சொல்றதுன்னு அதையும் வந்து கேரி பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க. அதாவது புதுசா இருக்கு, நான் வந்து வேற மாதிரி விளக்க சொல்றேன் பாருன்னு வந்துதான் இப்ப அவர் வாயாலே மாட்டிக்கிட்டாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுது. ஆனா இதுக்கும் தாவேகா அரசிடம் இருந்தோ முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் இருந்தோ எந்தவித ரெஸ்பான்ஸ் வர போறது இல்லை, எந்தவித நடவடிக்கையோ குறைஞ்சபட்ச விசாரணைங்கிற அளவுல கூட அது இருக்க போறது இல்லை. ஏன்னா நம்ம தொடர்ந்து வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ அவர் வந்து சொந்த கட்சியினுடைய பெண் நிர்வாகி மீது கூட்டு பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டிருக்குது. அதுவும் எப்படி? கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலக்கப்பட்டு அப்படியே இந்த சம்பவம் நிகழ்த்தப்பட்டிருக்குது. அவங்க இன்னமும் வந்து பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அதுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. எம்எல்ஏ தரப்புல இருந்து எனக்கு அழுத்தம் இருக்குது, கட்சி தலைமையில இருந்து எனக்கு அழுத்தம் இருக்குது, மேலிடத்துல இதெல்லாம் சொல்லிட்டோம்னு எம்எல்ஏ சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. மேலிடம்னா யார் அந்த மேலிடம்? இப்ப அந்த சந்தேகம் இருக்கு. அந்த எம்எல்ஏ இதுல ஈடுபட்டு இருக்காரு அப்படின்னா அவர் மீது என்ன கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்ப அந்த எம்எல்ஏ இன்னமும் சட்டசபையில போன சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அட்டன் பண்ணாரு, இன்னமும் அவர் வந்து ஊர்ல வந்து ரீல்ஸ் போட்டுட்டு தான் இருக்காரு. அப்ப அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லைங்கிற பொழுது ஒரு அமைச்சர் போர்ட்போலியோல இருக்கிற ஒருத்தருக்கு, அது மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர், அதெல்லாம் வந்து ஒன்னும் நடக்க போறது இல்லை. நம்ம இதை வந்து மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தணும். மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரால நம்ம திரும்பவும் கேட்க வந்திருக்கிறது. ஏன்னா அந்த மராத்தானுடைய ஓட்டத்துல இவரும் கலந்திருக்கிறார். அப்ப அவர் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு வந்து யாருக்கு இருக்கு? சிஎம் இருக்கு. நாங்களாம் அதாவது லஞ்சத்தை தொடவே மாட்டோம், தொட்டவரை விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப போதை மட்டும் தொட்டவரையோ அல்லது தொட போகிறவரையோ அல்லது தொட்டவரை விடுவாரா? அவர் பேச பஞ்ச் டேலக்னு இந்த கேள்வி கேட்கிறோம். அப்ப சிஎம் வந்து உண்மையிலேயே ஒரு பொதுக்குழுவோ செயற்குழுவோ அல்லது ரகசிய குழுவோ கூட்டி கண்டிப்பாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்புக்கு நான் நம்புறேன் நினைக்கிறேங்க. அப்படி விட்டுருவாராங்க சாதாரணமா? நீங்க கேக்குறீங்க, இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, தொட்டவரை விட மாட்டோம், நாங்க தொடவும் மாட்டோம் அப்படின்னாரு. இதோட இன்னொன்னு சொன்னாரு, மக்கள் காசை ஒரு காசு கூட நான் எடுக்க மாட்டேன். சிஎம் சார் அப்போதைய முதல்வராக இருந்த முன்னாள் முதல்வர் திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை குறிப்பிட்டு, சிஎம் சார் ஊனா வீட்டு நெய்யில உங்களுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க அப்படின்னாரு. இப்ப யாரு வீட்டு நெய் எடுத்து விஷ்ணு ரெட்டிங்கிற தன்னுடைய நீண்ட கால நண்பருக்கு ஆலோசகர் பதவி எப்படி கொடுத்தாரு? தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பொது நிகழ்ச்சிகள் மற்றும் நிகழ்ச்சிகளுடைய பொது விவகாரங்களை ஆலோசகராக இருக்கக்கூடியவர் வந்து விஷ்ணு ரெட்டி. அவருக்கு என்ன ரோல் இருந்தது? தமிழ்நாடு அரசியல் என்ன ரோல் இருக்குது? தாவேக்கால என்ன ரோல் இருக்குது? அவர் ஒரு நண்பர், அவ்வளவுதானே. அதே போல அடுத்து எடுத்துங்க ஜெகதீஷ் பழனிசாமி. அவர் யாரு? அவர் வந்து அவருடைய பிஆர்ஓவா இருந்தவர், பின்னால் மேனேஜரா மாறினாரு, அதற்கு பின்னாடி அவருடைய பட தயாரிப்பாளரா மாறினாரு. அதுவும் கூட முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பணம்னு அப்போ வந்து சினிமா பஸ் இதெல்லாம் பேசிக்கிட்டாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல, அதுவும் வந்து விவாதத்துக்கு உட்பட்டது, அது தனி. அவருக்கு வந்து முதல்வருடைய தனி செயலரா வந்து அவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டருடைய நம்பர் எம்ஓஎஸ் நம்பர் வந்து 674. அதற்கு பிறகு அவருடைய ஆஸ்தான ஜோசியர் வெற்றிவேல் ரத்தன் இறுக்கி பண்டிட் அப்படிங்கிறவரை வந்து ஆலோசகரா போட்டாப்புல. அதோடைய எம்ஓஎஸ் நம்பர் வந்து 675. இப்ப 675 வந்து பொதுவெளியில வந்தது, ஊடகங்கள்ல வந்தது, செய்திகள்ல வந்தது. ஆனா அதுக்கு முன்னாடி ஜியோ நம்பர் 674 ஆனா ஜெகதீஷ் பழனிசாமியோட அப்பாயின்மெண்ட் எந்தவித நிகழ்ச்சி நேரலையுமே வரல. இவருடைய பிறந்தநாள் ட்வீட் குறித்து ஜெகதீஷ் பழனிசாமி போடும்பொழுதுதான் அது பொது இதுக்கே வருது. அப்ப இதெல்லாம் வந்து மக்கள் பணத்தை தொடர்றது இல்லையா?
நேற்றைக்கு வந்து அவருடைய ஜனநாயகன் படத்தினுடைய ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய கேவிஎன் புரொடக்ஷன் ஓனர் கே வெங்கட் நாராயணா அவருக்கு வந்து அவர் வெங்கட நாராயணா கிடையாது, அவர் வெங்கட நாராயண கோணன்கி அப்படிங்கிறதா அவர் தன்னை வந்து பிரகடனப்படுத்தி இருக்கிறார். அவர் தன்னுடைய சாதி பேரோட குடும்ப பேரோட அவர் பிரகடனப்படுத்தி இருக்கிறார். அவருக்கு வந்து டெல்லியினுடைய தமிழ்நாட்டு முகம் அந்த பொறுப்பு வந்து அரசு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. இது யார் வீட்டு காசு எடுக்கிறது, யாரோட நெய்யில யாருக்கு ஸ்வீட்டு செய்யறது? இப்ப விஷ்ணு ரெட்டி அவர்கள் பெரும்பாலும் வந்து முழுக்க முழுக்க அவர் வந்து ஆந்திராவின் பின்புலமா கொண்டவர், அங்கதான் அவருடைய பிசினஸ் இதர விஷயங்கள் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அவருக்கு வந்து ஒரு நிறுவனம் அது வந்து இண்டோர் ராக்ஸ்னு ஒரு நிறுவனம், அதோடைய ஆபீஸ் வந்து டி நகர்ல லொக்கேட் ஆயிருக்குது. அதுல வந்து 2 பேர் டைரக்டரா இருக்கிறாங்க, ஒருத்தர் விஷ்ணு ரெட்டி, இன்னொருத்தர் வந்து ஒய்எஸ் அனில் ரெட்டி அப்படின்னு. இந்த ஒய்எஸ் அனில் ரெட்டிக்கும் இதுல வந்து ஆந்திரால நடந்த 4000 கோடி லிக்கர் ஸ்கேமுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சில செய்திகள் இருக்கு. அதோடைய உண்மைத்தன்மை என்ன, 2 அனில் ரெட்டியும் அதுல தொடர்பு கொண்ட நபர்களா, அவரோட இவர் ஏன் வந்து பிசினஸ் பண்றாரு, அப்படி பிசினஸ் பண்றால நீங்க எப்படி தூய சக்தியா உள்ள வச்சுக்கிறீங்கிற பல கேள்விகள் இருக்கு. இந்த கேள்வி ஏன் கேட்கிறோம்னா, அவருக்கு இந்த மாதிரி ஒரு பின்புலம் இருக்கிறவருக்கு நீங்க அரசு பதவி கொடுக்குறீங்க, தமிழ்நாட்டுடைய காசு போகுது, அப்ப இது யாருடைய காசை கையில வைக்க, யாரோட காசுக்கு நீங்க கை வைக்கிறீங்க? மக்கள் காசு, நான் மக்கள் காசு 1 ரூபா கூட எடுக்க மாட்டேன், நீங்க எடுத்தாலும் ஒண்ணுதான், உங்களுடைய பேரை சொல்லி அல்லது நீங்க நியமிச்ச ஆள் எடுத்தாலும் அது நீங்க தானே பொறுப்பு. அப்ப இதை பத்தி எதை பத்தியுமே கேள்வி இல்லை. இப்ப அவர் வெங்கட நாராயணாக்கு வந்து டெல்லியின் முகம்னு கொடுத்திருக்கிறாரு. அவர் வந்து TV5 கன்னடா அப்படின்னு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து பேட்டி அளிச்சிருக்கிறார். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒண்ணுமே இல்லாம பெங்களூருக்கு வந்தேன், இந்த பெங்களூர் எனக்கு வந்து நிறைய விஷயத்த வாரி கொடுத்தது, அந்த பெங்களூருக்கு எதுவுமே செய்ய முடியல, என் மனசு பிராண்டுது அப்படிங்கிறாரு. அப்ப இப்படி சொல்லக்கூடிய ஒரு நபர் மேகதாது போதான விஷயத்திலேயோ, மாநில சுயாட்சி சார்ந்த விஷயத்திலேயோ, மாநில உரிமை சார்ந்த விஷயத்திலேயோ என்ன அட்வைஸ கொடுத்துட முடியும்? இல்ல மாண்புமிகு அமைச்சர் CTR நிர்மல்குமார் சொல்றாரு, அவர் ஏதாவது வந்து டெசிஷன் மேக்கிங் இடத்துல இருக்க போறாரா, அவர் ஏதாவது வந்து முடிவு எடுக்க போறாரா அப்படின்னு. அப்படி எந்த முடிவுமே எடுக்க மாட்டாருன்னு சொன்னா அதுக்கு எதுக்கு அவரை போய் நியமிச்சீங்க? எந்த முடிவுமே எடுக்க முடியாத ரோல் தானே, அதை அப்படியே வேக்கண்டா விட்டுட்டு போங்க. அப்போ இப்படியான மக்கள் காசு எடுக்கிறது குறித்து பொதுவெளியில கேள்விகள் வருது, எதிர்கட்சி வந்து கேள்வி எழுப்பி இருக்குது, பிற கட்சிகள் வந்து கேள்வி எழுப்புறாங்க. அப்ப அதுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லாம அது மக்கள் காசு எடுத்து தானே இருக்காரு. யோசிச்சு பாருங்க, அவருக்கு வந்து வெங்கட் நாராயண கோணன்கி அவர்களுக்கு வந்து அவர் பிறந்த இடம் ஆந்திரா, தர்மாவரம்ங்கிற ஒரு ஊர்ல பிறந்திருக்கிறாரு. வேலை தேடி கர்நாடகா போறாரு, பிரஸ்டீஜ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் CEO பங்கெடுத்திருக்கிறாரு. அதற்கு பின்னாடி வந்து இப்ப கேவிஎன் புரொடக்ஷன் ஆரம்பிக்கிறாரு, நேரடியா இப்போ அரசு பதவி, நண்பர் விஷ்ணு ரெட்டிக்கு அரசு பதவி, ஜெகதீஷ் பழனிசாமிக்கு அரசு பதவி. இப்ப இதெல்லாமே மக்கள் பணத்தை எடுக்கிறது தானே. இப்ப இதுல ஒரு கேள்வியுமே கிடையாது. இப்ப இதை பத்தி யாராவது கேள்வி கேட்கிறாங்களா? இதை பத்தி சமூக செயற்பாட்டாளர்கள் சென்ற திமுக ஆட்சியில இதை குறித்து இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்திருந்தா கேள்வி எழுப்பக்கூடிய நபர்கள் இப்ப எங்க கேள்வி எழுப்புறாங்க? அதே போல இதை எடுத்துங்க, நான் முன்னாடி சொன்ன ஸ்ரீவைகுண்டம் விஷயத்தை எடுத்துக்கங்க. கட்சியின் சார்பில் இப்ப அன்னைக்கு ஒரு மேரத்தான்ல வந்து கலந்துருக்கிறாரு. அந்த ஸ்ரீவைகுண்டம் MLA வந்து இதே போல இன்னமும் ரீல்ஸ் போட்டுட்டு தானே சுத்திட்டு இருக்காரு. அவர் குறித்து ஏதாவது தாவேகாவின் சார்பில் ஏதாவது விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்குதா? குறைந்தபட்சம் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்ததுங்க, இதை கட்சிக்கு ரீதியாக விசாரித்து சொல்வதற்கு கட்சி ரீதியா இப்படி ஒரு குழு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம், அந்த குழு வந்து இன்ன தேதிக்குள்ள பொதுச் செயலாளரிடமோ கட்சியின் தலைவர் விஜயிடமோ இப்படி வந்து இதை வந்து சமர்ப்பிக்கும், அதன் அடிப்படையில் நாங்க நடவடிக்கை எடுப்போம், ஏதாவது சொல்லியிருக்காரா? குறைந்தபட்சம் சட்டப்பேரவையில் உறுதி பண்ணாரா இவர் மேல வந்து நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு? சம்பவம் நடந்து எத்தனை நாள் ஆச்சு? அந்த பெண் போய் DIG கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களே, என் உயிருக்கு வந்து ஆபத்து இருக்குது, எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்க, MLA தரப்புல இருந்து மிரட்டல் இருக்குது, கேட்ட கட்சி மேலிடத்துல சொல்லிட்டேன்னு சொல்றாரு, அதனால எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு அவரு கேட்கிறாரு. அப்ப இதுல ஏதாவது அவங்க வந்து பண்ணிருக்கிறாங்களா? எதுவுமே கிடையாது. அப்ப இது வந்து ஆட்சிக்கு வந்தது போது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடியில இருந்தே பலரும் கவனிக்க தவறின ஒரு விஷயம், திருவண்ணாமலையில ஒரு மாவட்ட செயலாளர், தாவேகாவின் மாவட்ட செயலாளர், தாவேகாவினுடைய பெண் நிர்வாகி ஒருத்தவங்க, அவங்க மக்கள் இயக்கமா ரசிகர் மன்றமா இருந்த காலம் தொட்டு அவங்க பயணிச்சுட்டு வராங்க, பல்வேறு வேலைகள் செஞ்சிருக்கிறாங்க, அதுக்கான ஆல்பமும் வச்சிருக்கிறாங்க. அவர்களை சாதியை சொல்லி திட்டி இருக்கிறார். அந்த பெண் வந்து பறையர் இனத்தை சேர்ந்த பெண், அவர் சாதியை சொல்லி குறிப்பிட்டு
நீ எல்லாம் வந்து கேட்கறதா செய்யறதாங்கிற திட்டி இருக்கிறாங்க. அப்ப அந்த பெண் வந்து ஒரு கட்சியினுடைய கூட்டத்துல அதை ரெக்கார்ட் பண்றாங்க. என்ன வந்து இந்த சாதி சொல்லி சொன்னியே, இப்ப சொல்லு தைரியம் இருந்தா, நான் போன் ஆன் பண்ணிருக்கேன் பாரு, இப்ப சொல்லு அப்படின்னு அவங்க கேட்டுட்டே வராங்க. அதை குறித்து ஏதாவது விசாரணை கமிஷன் போட்டு இல்ல அவங்க வந்து பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னு ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? அடுத்து வாங்க, நம்ம நாமக்கல்லை சேர்ந்த செந்தில்நாதன், மாண்புமிகு அமைச்சர் கமலி அவர்களுடைய தந்தை செந்தில்நாதன், அவர் என்ன வேலை செஞ்சாரு? என்ன குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது? விஜய் அவர்களோட மாநாடு கூட்டு போனேன், அவரோட ஒரு போட்டோ எடுத்து தரேன்னு சொல்லி கட்சி நிர்வாகி வந்து மேனிப்புலேட் செய்து பாலியல் ரீதியா சீனாரு. அந்த பெண்ணுடைய கணவர் வந்து கையங்கலவமா பிடிச்சாரு வீட்டுல எங்க பெட்ரூம்ல வச்சு பிடிச்சாரு. ஆனா தாவேக்காரங்க என்னென்ன பரப்புனாங்க? அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணை என்ன சொன்னாங்க? இது திமுகவின் சதினாங்க. எது திமுகவின் சதி? எது திமுகவின் சதி? உங்க கணவர் உங்களை கையங்கலவமா பிடிச்சிருக்கிறாரு. அந்த வீடியோ எடுத்தவர் உங்க கணவர், வெளியிட்டவர் உங்க கணவர், அவர் திமுக காட்டுறாப்போ எது திமுகவின் சதி? அப்ப இது எதுக்குமே வந்து கேள்வி கிடையாது. இது வந்து தாவேக்காரங்க எதை நோக்கி, தாவேக்கா அவங்களுடைய இந்த மாஃபியா, ஆன்லைன் மாஃபியா கும்பல் எதை நோக்கி நகர்த்துதுன்னா, எந்த தவறு வேணாலும் நீங்க செய்யலாம், அதுக்கான எந்த பொறுப்பையும் தாவேக்காவினரோ கட்சியின் தலைவரோ எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. அது வெறும் நம்ம எல்லாத்தையும் ஒரு பார்வையாளர்களாக மாத்தி அவங்க ஸ்டேஜ் பண்ற அந்த நாடகத்தை நம்ம பார்க்கலாம். நடவடிக்கை எடுத்தாங்க ரீல்ஸா வரும், நடவடிக்கை எடுக்கலையா அதுவும் வராது. அதான் நம்ம உட்காந்து ஸ்பெக்டேட் பண்ண முடியும், நம்ம ஒரு பார்வையாளராக இருக்க முடியுங்கிற இடத்துக்கு தமிழ்நாட்டு அரசியலை ஒரு ரொம்ப அருவருக்கத்தக்க மாண்பில்லாத இடத்தை நோக்கி நகர்த்திட்டு இருக்கிறாங்க. இது ஒரு நடவடிக்கையும் எடுக்க போறது இல்லை, அது இப்படியேதான் கடந்து போகும். நம்ம இப்படி உட்காந்து ஒரு இன்டர்வியூ பேசிட்டு இதை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க முடியுமே தவிர அதை தாண்டி அதுல ஒன்றுமே பண்ண முடியாது. வேற வழி இல்ல, மக்களை நோக்கிதான் சொல்ல வேண்டியிருக்கு, பேச வேண்டியிருக்கு. உங்களுக்கு அப்படியே மக்கள் மாதிரிக்கே விட்டு விடுறேன். இந்த விவாத சொல்ல அறக்கிறது நேரம் ஒதுக்கிற பாருங்க. ரொம்ப நன்றி.